இங்க பாரு, போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துரு. ஓகே. நேற்று ராத்திரி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? எதையும் நீங்க மறக்கலல்ல? டைரக்டரை தவிர எல்லாரையும் டீச்சர்னு சொல்லி கூப்பிடணும். அப்புறம் ஏதாவது கேள்விக்கு பதில் தெரியலன்னா சிரிச்சுக்கிட்டே உனக்காக நான் வெயிட் பண்ணணும். எத்தனை வாட்டி சொல்லுவேன், எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப புத்திசாலி, சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசுறது வேஸ்ட். பிரசிடென்ட் மூ கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்றேன். ஒருவேளை அவர் ஒத்துக்கலைன்னா நான் அவர் வீட்டு எதிர்க்க போய் நிக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன். சரி, ஓகே, நீ கவலைப்படாத. ட்ரைனிங் செஷனுக்கு நீ டீச்சரை தேடிட்டு இருந்தல்ல, அப்புறம் நம்ம ஒன்னா சேர்ந்து எவ்வளவு மூவிஸ் பார்த்தோம், பழசுல இருந்து புதுசு வரைக்கும். சோ நான் முன்ன விட இப்ப நாலேஜபிளா மாறிட்டேன். நீ கவலைப்படாதேங்க. மிஸ்டர் மூ, நீ இல்லைன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்காத. சியோலன், நீ எதுக்கு வந்தன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஓஆர் பேட்டரி விஷயத்துல புதுசா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கல்ல. ஆக்சுவலா உன்னோட கம்பெனி டைரக்டர் கூட இது விஷயமா என்ன பார்க்கறதுக்காக வந்தாரு. எனக்கு தெரியும். அப்புறம் அவர் உங்களுக்கு நல்ல ஆஃபர் கொடுத்தும் நீங்க அதை மறுத்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி ஒரு அகாடமிக் ரிசர்ச்சர்ஸ்க்கு காசை விட டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூ தான் ரொம்ப முக்கியம். அதனால நான் இன்னைக்கு டீடைல்டு டிப்ளாய்மெண்ட் பிளானை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நீங்க படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் உங்க ஐடியா மாறலாம். உன்னோட பிளான் நல்லா இருக்கு. உனக்கு என்னோட பலவீனத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. பட் ஐ எம் சாரி, என்னால உன்னோட பிளானை அக்செப்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு என்னோட பிளான்ல ஏதாவது ஃப்ளா இருக்கா? இது பர்சனல் மேட்டர். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. அப்போ நான் உங்களுக்கு வேற ஏதாவது விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? உன்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. பாரு, 12 ஆயிடுச்சு. எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. நீயும் என் கூட வரியா போலாம்? ஓகே. அந்த நாட்கள்ல நீ எப்பவும் கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டேன். எல்லா லெக்சர்ஸையும் அட்டன் பண்ணுவேன். ஒரு அசைன்மெண்ட்ஸையும் மிஸ் பண்ண மாட்டேன். நான் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பார்க்கும்போது அதில் உன் பேர் இல்லை. நீ அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் இல்லைன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரையும் கவனமாக படிச்சிட்டு இருந்தேன். என்னமோ எனக்கு படிக்க தெரியாத மாதிரி. ஹலோ டீன். நில்லுங்க, எங்க ஓடுறீங்க? சூஜி நம்ம ஸ்கூலுக்கு ஷூட்டிங் வந்திருக்காங்க, அதான் பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோம். அது நீ சமீபத்தில் ஒரு டீச்சர் ரோல் பண்ணாங்களே, அவங்கள பத்தி தானே சொல்ற? சார், உங்களுக்கு அவங்கள தெரியுமா? சார், அவங்க போயிடுவாங்க, நாங்க போயிட்டு வரோம். பை பை. லேட்டா நான் அவங்க போயிடுவாங்க, அப்புறமா சந்திக்கிறோம் சார். நீங்க அவ ஃபேனா? இல்ல, என் பேத்தி இருக்கால்ல, அவளுக்கு என்னன்னா அந்த டீச்சர் ரோல் பண்ண பொண்ணை ரொம்ப பிடிக்கும். சார், உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. சுஜின் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். நீ என்ன சொல்ற? டேக் 116. ரோல் கேமரா, ஆக்ஷன். கட். நல்லா இல்ல, இன்னொரு டேக். டேக் 117. ஆக்ஷன். கட் 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 கட். என்ன சுஜின், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளோ டேக் போயிட்டு இருக்கு? ஒவ்வொரு டேக்கும் மோசமா போயிட்டு இருக்கு. 100 டேக்ஸ்க்கு மேல போயிடுச்சு. சாரி டைரக்டர், மிஸ் சூக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் அவங்களால கோஆபரேட் பண்ண முடியல. யாராவது 100 டேக்கு மேல எடுப்பாங்களா? இன்னைக்கு முடிகிற மாதிரி தெரியல. காலையிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இவ்வளோ டைம் ஆகும்னு நினைக்கவே இல்லையா? எல்லாரும் கேளுங்க, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க, எங்களை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. என்ன முடியலையா டைரக்டர் சார்? மிஸ்ஸும் இன்னைக்கு உண்மையாவே கலக்கிட்டாங்க. 100 விட அதிக டேக்ஸ். நான் ரொம்ப வருஷமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா ஒருத்தங்க 100 விட அதிக டேக்ஸ் எடுத்து இப்பதான் பாக்குறேன். டைரக்டர் சார், ஏன் ஷூட் எப்ப எடுப்பீங்க? உங்களுக்கே நல்லா தெரியும், நான் வேற ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன். என்கிட்ட மிஸ் சூக்காக வேஸ்ட் பண்றதுக்கு அவ்வளோ டைம் இல்லை. சரி, லஞ்சுக்கு போலாம். லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சீன் ஷூட் பண்ணலாம். வாங்க வாங்க, பசிக்குது. சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சுல, போலாமா? சூஜன் இன்னைக்கு செட்ல உங்க எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்க போறாங்க. பசிக்குதுப்பா எனக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, ஆக்டிங் பண்றது ரொம்ப ஈஸின்னு. ஆனா இதை பார்த்தா ரொம்ப கஷ்டம்னு தோணுது.
டேக் 116. கட், மறுபடியும் பண்ணுங்க. ஷார்ட் 1 டேக் 117. கட் கட் கட். சுஜின், உங்களோட ப்ராப்ளம் தான் என்ன? எல்லா டேக்கும் மோசமாயிட்டே போகுது. இது வரைக்கும் எவ்வளவு டேக்ஸ் எடுத்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியல. ஆமா சொதப்புறாங்க. நேத்து நைட் 2 மணி வரைக்கும் ஷூட்டிங் போச்சு. டைரக்டர், நான் வேற ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டீங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என்கிட்ட வேஸ்ட் பண்றதுக்கு அவ்வளோ டைம்லாம் இல்லை, புரியுதா? லஞ்ச் பிரேக் சொல்லுங்க. சரி சரி, வாங்க வாங்க. கேளுங்க கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. சூஜின் உங்களுக்காக இன்னைக்கு ட்ரீட் தர போறாங்க. ஃபாங் ப்ரோ, நீங்க ஷூட் பண்ணி கலைச்சு போயிட்டீங்கன்னு சொன்னாரு. அவர் ஸ்பெஷலா என்கிட்ட உங்களுக்கு நிறைய ஃபுட் கொடுக்க சொல்லி சொன்னாரு. பிரியாணி, ரோஸ்டட் லாம், அப்புறம் உங்களோட ஃபேவரட் ஃப்ரைட் சிக்கன். வாவ், சூப்பர் ஸ்மெல். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடுங்க, இல்லனா மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. இது பாரு, எனக்கு இப்போ பசி எதுவும் இல்லை. எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக இருக்க விடு ப்ளீஸ். ஃபாங் ப்ரோ, இப்போ நம்ம என்ன பண்றது? சீக்கிரம் ஏதாவது யோசிங்க. நீ போய் சாப்பிடு, நான் இவங்க கூட இருக்கேன். போ. நீங்க இன்னமும் வருத்தப்படுறீங்களா? எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும்? என்னால் ஜிங்குவிங்கோட மொத்த கெரியரும் கெட்டு போயிட்டுருக்கு. நான் உன் பேச்சை கேட்டிருக்க கூடாது. ஆக்ட்ரஸ் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் யாருமே என்கிட்ட இப்படியெல்லாம் பேசினதே இல்லை தெரியுமா? இப்போ டேரக்டர் மற்றவங்க எல்லாரும் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. எதுக்கு நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க? நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அவங்களால வேற என்ன பண்ண முடியும்? குறை மட்டும்தான் சொல்ல முடியும். அதை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, ஜின்னோட முதல் படம் இருக்கு, அது ரொம்ப மோசம். அது எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. அதில் அவங்க ஒரு வேலைக்காரி ரோல் பண்ணாங்க. ஒரு அரை வாங்குற சீனில் அவங்க நிறைய டேக் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப முக்கியமான சீன். 100 பேருக்கும் மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. டைரக்டர், க்ரூ எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க. ஒரு தடவை அந்த சீனை பற்றி யோசிச்சு பாருங்க. உங்கள் சிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுங்க. அவள் அழுதாளா? அவங்க எப்படி அழாமல் இருப்பாங்க? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? உங்கள் சிஸ்டர் அவங்க கூட நடிக்கிற ஆக்டர் கிட்ட, நீங்கள் உண்மையாகவே அடிங்க, நடிக்க வேண்டாம், க்ளோஸ் ஷாட், லாங் ஷாட், க்ளோஸ் அப் ஷாட், இது எல்லாம் முடிஞ்சவொன்னு தான் தெரிஞ்சது. அவங்க 10 தடவைக்கு மேலே அற வாங்கியிருந்தாங்க. அவங்க கண்ணும் செவந்து போயிடுச்சு. அது சரியாகிறதுக்கு 3-4 நாள் ஆயிடுச்சு. உங்கள் சிஸ்டர் அவங்க வேலைக்காக ரொம்ப உழைப்பாங்க. அதனால தான் நான் அவங்க ஸ்டேட்டஸை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன். ஃபாங்ஜி, தேங்க்யூ எப்பவும் அவளுக்கு துணையாக இருந்ததுக்கு. அப்புறம் நான் இப்போ உங்கள் கூடயும் தான் இருக்கேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம எல்லா கஷ்டமான நேரத்தையும் கடந்துருவோம். சரி வாங்க, நெக்ஸ்ட் சீன் ஷூட் பண்ணலாம். அதாவது அடுத்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சொல்ல போன சீன் மாதிரி தான். நீங்கள் 2 பேரும் வந்து ஃபாங், பிரசிடென்ட் மூ வந்திருக்காரு. அவர் மிஸ் சூவை சந்திக்கணுமா? அவர் நினைச்சா சந்திப்பாரா? நாங்கள் போனப்போ அவர் எங்களை பார்க்க விடல. நாங்கள் இப்போ ஃப்ரீயா இல்லை, கிளம்ப சொல்லு. அப்ப இவங்க அவரை பார்க்க மாட்டாங்களா? பிரசிடென்ட் மூ இந்த ஷோவோட இன்வெஸ்டர்ல. பிரசிடென்ட் மூ கூட ஒரு வயசானவர் இருக்காரு. அவர் பேரு டியுவான் டீன் ஜாங்னு சொன்னாரு. இந்த பேரை கேட்டதும் மிஸ் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அவரை பார்க்க வந்துருவாங்கன்னு பிரசிடென்ட் மூ சொன்னாரு. என்ன உண்மையாவா? 1 செகண்ட். ஆமா, இப்போ நீ யார் பேரை சொன்ன? டீன் 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 சாங். ஒருவேளை அவங்க இன்னைக்கு பிஸியாக இருந்தா நாம இன்னொரு நாள் சந்திக்கலாமே. அங்க பாருங்க, சுஜி நீங்க தான் வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கா. இப்ப எனக்கு விருப்பமே இல்லைனாலும் அவ பேசுறதெல்லாம் கேட்கணும் போல இருக்கு. டீன் சார், ஹலோ ஹலோ, நான் சோஜின். நான் உங்க பெரிய ஃபேன். நான் உங்களை இங்க சந்திப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஓ, ரொம்ப தேங்க்ஸ். போன மாசம் குவார்ட்டர் பீரியட்ல நீங்க எழுதின ஜுவாலஜியை பத்தி நான் படிச்சேன்.
மிஸ் உங்களுக்கு ஜியாலஜியில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா உங்க 2 பேரோட இன்ட்ரெஸ்டும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சோஜன்னே கூப்பிடலாம். ஓகே, கண்டிப்பா. நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். அதுக்காக தான் நான் இங்க இவரோட வந்தேன். இது எப்படியும் நீங்க என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா செய்வேன் சார். ஓ சுஜன், சாரோட பேத்திக்கு உன் மூவிஸ்னா ரொம்ப பிடிக்குமா? அது பேர் என்ன? பாலா லிட்டில் ஃபேரி. அவங்களுக்கு உன்னோட ஆட்டோகிராஃப் வேணுமா? என்கிட்ட இப்ப கூட இந்த போட்டோஸ் இருக்கு. அதை கொண்டு வா. அப்படியா? ஓ தேங்க்யூ. ஆக்சுவலா டீன் சார், நான் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா சார்? என்னால நம்பவே முடியல. ஐயோ இல்ல இல்ல சார், நான் நிஜமா தான் சொல்றேன். ஏய் சீக்கிரம் வா. ஓகே ஓகே ஓகே. இங்க வந்து நில்லுங்க சார். ஃபோங் ஜி, இது புடி. பிரசிடென்ட் மூ, நீங்களும் பக்கத்துல நில்லுங்க. வா வா வா, நீ வா. எல்லாரும் கேமராவை பாருங்க. 3 2 1 முடிஞ்சு. Thank you so much டீன் சார். ஓகே ஓகே. அப்புறம் உனக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். வெல்கம் சார். இப்போ நான் கிளம்பணும். பை. See you soon. பை. இன்னைக்கு நீ ரொம்ப பெரிய காரியத்தை செஞ்சதுனால நான் உன்னோட பழைய தப்பெல்லாம் மன்னிச்சிடலான் இருக்கேன். அப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவும் தயாரா இருக்கேன். என்ன இப்படி பாக்குற? நீ எனக்காக டீன் தாங்க சந்திச்ச. அப்புறம் யார் எனக்கு உதவி பண்ணாலும் அவங்களுக்கு திரும்ப ஏதாவது பண்ணிடுவேன். உனக்காக தான் நான் டீன் சாரை பார்த்தேன்னு யார் சொன்னாங்க? நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. டீன் சாரால தான் நீ என்னை இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. உன்ன மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ்க்கு ஜியாலஜி பத்தி எப்படி இவ்வளவு நல்லா தெரியும்? கண்டிப்பா நீ என்னோட ஹாபிஸ் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பத்தி படிச்சிருப்ப, கரெக்டா? உனக்குள்ள ஹெட்வைட் இருக்குன்னு தெரியும், ஆனா இவ்ளோ ஹெட்வைட் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. என்ன கேள்வி இது? ஆக்ட்ரஸ்லாம் ஜியாலஜி படிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, எல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். பாரு, இந்த சீன்ல நீ போர்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்க, புரியுதா? அப்புறம் கிளாஸ்மேட்ஸ் உன் மேல எரேசரை தூக்கி போட்டு தொல்லை பண்ணுவாங்க. அப்ப நீ எவ்வளவு ஃபீல் பண்றன்னு உன்னோட ஆக்டிங்ல காட்டணும். நீ ரெடியான உடனே சொல்லு. ஓகே. எல்லாரும் அவங்க போனை ஆஃப் பண்ணுங்க. கம் ஆன், ஒரு ரிஹர்சல் போலாம். ரெடி? Scene 18 shot 1 take 1. ஒரு நிமிஷம். பிரசிடென்ட் மூ, நீங்க இங்க? நான் சும்மா பார்க்க தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. மிஸ் சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டைரக்டர் அந்த ஈக்குவேஷன்ல தப்பு இருந்துச்சு, அதை நான் கரெக்ட் பண்ணிட்டேன். பெரிய டாப் ஸ்டூடெண்ட் நினைப்பு. ஆர்ட் டைரக்டர் அதை கஷ்டப்பட்டு எழுதினாரு, இவ அதை அழிச்சிட்டா. நீ தப்புன்னு சொன்னா அதை நாங்க ஒத்துக்கணுமா? டைரக்டர், அவங்க சொன்னது சரிதான். ஆர்ட் டைரக்டர். எஸ் டைரக்டர். இது சரியான செக் பண்ணுங்க. உடனே செக் பண்றேன். இது கரெக்டான ஆன்சர் சார். சாரி, நாங்க தப்பா காப்பி பண்ணிட்டோம். இப்போ இது கரெக்ட் தான். சாரி. அடுத்த முறை கவனமா இருங்க. போங்க போங்க. எஸ் டைரக்டர். இவங்க சால்வ் பண்ணது ஒரு சாதாரண ஈக்குவேஷன் தான். இதை சால்வ் பண்ணதுக்கே டாப் ஸ்டூடெண்ட்னு சொன்னா அப்போ இவங்க எஜுகேஷன் லெவல் ரொம்ப ஆவரேஜ். நீங்க மிஷோ பத்தி எப்படி இப்படி சொல்லலாம்? அவங்க இந்த ஷோல ஒரு ஆவரேஜான ஓல்டு ஸ்டூடெண்ட் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேரக்டருக்குள்ள முழுசா இறங்கிட்டாங்க இல்லையா? சரி, ஓகே டைரக்டர் சார், நம்ம ஆரம்பிக்கலாம். மிஷோட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ரெடி, ஆக்ஷன். Scene 18 shot 1 take 1. Good. Take 1 done. பிரமாதம். வாவ், இவ ஆக்டிங் கூட ரொம்ப நல்லாவே தான் பண்ணிட்டு இருக்கா. so good யா. எல்லாம் உங்களால தான் டைரக்டர் சார். சீக்கிரமா அடுத்த சீனுக்கு ரெடி ஆயிடுங்க. ஓகே, கண்டிப்பா. கலக்கிட்டீங்க போங்க. பாத்தீங்களா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணேன்னு? இந்த வாட்டி நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். ஆனா இந்த ரொமான்டிக் சீனை தான் எப்படி பண்றதுன்னு. என்ன இவரு இவ்வளவு சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பிட்டாரு?
பிரசிடென்ட் மூக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு. நான் ஒன்றும் அவரை தேடலையே. எனக்கு கழுத்து கொஞ்சம் வலிக்குது. சிஸ்டர் சு, நீங்க ஏன் பிரசிடென்ட் மூ கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாது? நான் சொல்றதை கேளுங்க, அவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. இதே ட்ரிக்கை வச்சு நம்மளால எப்பவுமே தப்பிக்க முடியாது. தேவையில்ல, அவரோட ஹெல்ப் எனக்கு வேண்டாம். டீன் ஜாங்கோட மகனுக்கு ரீசெண்ட்லி டிவோர்ஸ் ஆச்சு. அவங்களோட பேத்திக்கு இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ண முடியல. அப்புறம் யாரையும் சந்திக்கவே இல்லை. இது பர்சனல் மேட்டர். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. அப்படின்னா மிஸ்டர் ஜாங் அவர் பேத்தி மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்காரு. அதனாலதான் மற்ற விஷயத்துல கவனம் செலுத்தல. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? டீன் ஜாங்கோட உதவி இல்லாம இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாது. உங்களோட அங்கிள் போர்ட் மீட்டிங்ல கண்டிப்பா ஏதாவது இடகுடமா பண்ணுவாரு. அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை தேடியே ஆகணும். நாள் முழுக்க பிராக்டிஸ் பண்ணியும் கூட அவங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் வரவே மாட்டேங்குது. ஐயோ, ஒருவேளை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்ன பண்றது? நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. நாம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். சிஸ்டர் சு நல்லா பண்ணுவாங்க, நம்புவோம். நீ பேசிட்டியா? உண்மையை சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணும்போது இவ்ளோ கஷ்டமா இருக்காது. இப்ப எனக்கு புரிஞ்சது, டைரக்டரோட டிமாண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கும்னு. ஃபேங் ப்ரோ, பிரசிடென்ட் மூட்ட வேணா பேசி பார்க்கலாம். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவர் ஒத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, இவங்களும் ஒத்துக்கணும் இல்லையா? ப்ரோ, பிரசிடென்ட் மூ. ஹலோ பிரசிடென்ட் மூ, சூஜின் ஆக்டிங் கிளாஸ்ல இருக்காங்க. இவ்வளவு நேரம் கிளாஸ்ல இருக்காங்களா? அட ஆமா சார், அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க. அதுவும் இல்லாம வொர்க் லோட் அவங்களுக்கு அதிகம். அவகிட்ட சொல்லு, ரொமான்டிக் சீன்ஸ்க்கு நான் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு. நிஜமாவா? அட இது உண்மையாவே ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அவங்க யாரோட ஹெல்ப்பும் அவங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்க. அதனால கொஞ்சம் இது ஹெல்ப் இல்லைன்னு அவகிட்ட சொல்லு. எல்லாத்துக்கும் ஃபீஸ் இருக்கு. பதிலுக்கு அவ எனக்கும் ஹெல்ப் பண்ணி ஆகணும். பிரசிடென்ட் மூ, இதனால எந்த ப்ராப்ளமும் ஆயிடாதுல்ல? ஒரு வேளை ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னா அவங்க ஏன் மறுப்பாங்க? 100% அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. இப்ப எதுக்காக என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? எங்க பாரு, மிஸ்டர் ஜாங்கோட ஃபேவர் நம்மளுக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டோம். எதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அவரோட பேத்தி சூஜினோட பெரிய ஃபேன். ஓ அப்படியா? அப்போ சரி. கம்பெனிக்காக உங்களை நீங்களே சாக்ரிஃபைஸ் பண்ற தைரியம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு யார் சொன்னாங்க? ஃபோன்ல நீங்க அப்படிதானே சொன்னீங்க. நான் அவங்கிட்ட ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொன்னேன். சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு சொல்லவே இல்லை. கம்பெனிக்காக எதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு நான் உங்களுக்காக இந்த ரொமான்டிக் மூவிஸ் எல்லாம் தேடினேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா? முயற்சி பண்ணாமல் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஒரு வாட்டி பாருங்க. அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வாட்டி ஹீரோ நீ தான். நல்லா பண்ணு, சரியா? சரி, இப்போ போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். மிஸ் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன். சிடுமூஞ்சி, கன்னத்திலே அரையணும். என்ன டைலாக் இப்படி இருக்கு? நம்ம 3 நிமிஷம் முன்னாடி வந்துட்டோம். முன்னாடி வர வேண்டியது அவசியம். நீங்கள் தான் டேட்டுக்கு வந்திருக்கீங்க. அவங்கள வெயிட் பண்ண வைக்க முடியாது. ஹீரோன்னு சொன்னதும் உன்னை நீயே ஹீரோன்னு நினச்சிட்டு இருக்கியா? என்னோட டேட் மிஸ்டர் செக்ரட்டரி காவ் கூட தானே. இவருங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? நான் இங்க இவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக கூட வந்தேன். கான்ட்ராக்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம வேலை ஒழுங்கா நடக்குதான்னு பாக்குறதுக்கு. ஒருவேளை நம்ம 2 பேரையும் யாராச்சும் பார்த்தாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். பிரசிடென்ட் மூவும் இங்கே இருந்தாகணும். அப்போ தான் நம்மளை யாராச்சும் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் ப்ராப்ளம் ஆகாது. நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப கேர் பண்ணுவீங்கல்ல?
இன்னைக்கு மெயின் கோல் என்னன்னா உனக்குள்ள இருந்து லவ் ஃபீலிங்ஸை வெளியே கொண்டு வரது தான். ஸோ இந்த பிரேஸ்லெட் உன்னோட ஹார்ட் ரேட்டை ட்ராக் பண்ணும். அநேகமா இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற காதல் வெளியே வந்துடும், சரிதானே? நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இதை தேட ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல? யோ வெல்கம். செக்ரட்டரி காவ், இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா? மிஸ்டர் மூ, நான் இவர்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்போ என்ன அவசரம்? சரி வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இது லவ் சீன்ன்றதுனால நார்மலாக கப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ண போகிறோம். ஓகே. ஸ்பீடா போயிட்டு இருக்கேன், பார்த்து பத்திரம். ஸ்பீடா போ 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 போ. இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் போலாமா? ஐ லவ் பென்டோ. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா காதல் வரும். இதை ட்ரை பண்ணுங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ரொமான்ஸ் பண்ணும்போது கப்புள்ஸ் இந்த மாதிரி தான் விளையாடுவாங்க. நானும் ட்ரை பண்றேன். இவங்களை நடிக்க சொன்னா வாழ்ந்துருவாங்க போலயே. ஒரு நிமிஷம், உன்னோட முகத்துல ஏதோ ஒன்று இருக்கு. எனக்கு கொஞ்சம் பசிக்குது. நல்லா இருக்கு. இவனுக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உங்க அழகுக்கு எதிரில் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. இரு ஹார்ட் பீட் பார்க்கறேன். என் கையை பிடிச்சிக்கோங்க. இன்டிமேட் கனெக்ஷனால ஹார்ட் பீட் அதிகமாகும். உண்மையாவா? குளிருதா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. ஆனா உனக்கும் கோல்ட் ஆயிடும்ல. இந்த என்னோட கோட்டை போட்டுக்கோ. நாளைக்கு ஆஃபீஸ்ல முக்கியமான மீட்டிங்லாம் இருக்குல்ல. தேங்க்யூ பாஸ். ஸோ ஹார்ட் ரேட் என்ன? அட நாட் பேட். 97. 97 நாட் பேடா? உங்களோட இந்த நாடகம் இன்னும் எவ்வளோ நேரத்தில் முடியும்? விஷயம் என்னன்னா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. உனக்கு ஆஃபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு. போய் வேலை பாரு. நீ கிளம்பு. சீக்கிரம் போய் வேலையை முடி. மிஸ்ஸு, நான் இப்போ கிளம்பியே ஆகணும்னு நினைக்கிறேன். நீ வா. மத்த எல்லாத்தையும் பிரசிடென்ட் மூவே சமாளிச்சு பாரு. Thank you so much Gav. பை. கப்புள்ஸ்க்கு எங்க போனா நல்லா இருக்கும்னு நான் சர்ச் பண்ணேன். ஃபர்னிச்சர் ஷாப் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இங்க வந்தா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரொமான்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு மத்த கப்பிள்ஸை பார்த்து காப்பி பண்ணிட்டு இருக்கேன். வெறும் ஃபர்னிச்சரை பார்த்தா மட்டும் எப்படி ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும்? ஒருவேளை நீ என்ன டார்லிங்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? என்ன என்ன டார்லிங்னு சொல்லி கூப்பிடு. டார்லிங். வெறும் 70யா? காவ் கூட ஹார்ட் பீட் 97 இருந்தது. சரி, உனக்கு எந்த நார்மலா தான் இருக்கு. கடைசியா உன் ஹார்ட் பீட் எப்போ இன்க்ரீஸ் ஆச்சு? எனக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதான் நான் உன்கிட்ட கேட்டேன். உனக்கு லாஸ்ட் டைம் உன் ஹார்ட் பீட் எப்போ இன்க்ரீஸ் ஆச்சு? லாஸ்ட் டைம் அது வந்து நான் மறந்துட்டேன். சரி விட, உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது. நீ வேணும்னா காவை திரும்ப வர சொல்றியா? என்னால பண்ண முடியாத காவ் என்ன பண்ணிட போறான்? அந்த காவ் என்ன விட பெட்டரா என்ன? நான் ஒன்னும் தப்பா சொல்லியே. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே இதை பாரு. நான் உன் கூட இருந்தா என்னோட ஹார்ட் பீட் டோட்டலா டிராப் ஆயிட்டு இருக்கு. புரியுதா? அதுக்கப்புறம் செக்ரட்டரி காவ் உன்னை விட பெட்டருங்கிறதுக்கு இதுதான் சரியான எக்ஸாம்பிள். ஓகே, அவன் தான் பெட்டர்ல. ஓகே, என்ன விட பெட்டரா? இங்க வா. எதுக்கு கூப்பிடுற? இங்க வா.
110. நான் சாதிச்சிட்டேன். உனக்கு எக்ஸாக்ட் ஹார்ட் பீட் கிடைச்சிருச்சு. இதுலயே தெரியுது நான் காவை விட பெட்டர்னு. பெட்டர் மட்டும் இல்ல, மச் பெட்டர். அது என் தலையில அடிபட்டதால தான் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு. இதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை. அப்படியா? அப்படின்னா வேற எங்கேயாவது போலாம். அங்கேயும் போய் பார்ப்போம். ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆக நிறைய வழி இருக்கு. இன்னைக்கு ஃபுல் டே நான் உன் கூடயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் இப்போ சீக்கிரம் வீட்டுக்கு போய் ஆகணும். சரியா? என்ன இது பாய் ஃப்ரெண்டுக்கா? மறுபடியும் gift கொண்டு போறியா? என்ன இருக்கு இதுல? எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்க? அவன் உனக்கு gift கொடுத்திருக்கானா? ஓகே ஃபைன், தொல்லை பண்ணாத. சரி, அவ எங்கன்னு சொல்லு, கூட்டிட்டு போறேன். அதுக்கு அவசியம் இல்ல. உன்னோட பாய் ஃப்ரெண்டை எனக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? நீ வேணும்னே தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீ இதுக்கு முன்ன உன் அண்ணன் கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம்னு சொன்ன? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு புதுசா யார்கிட்டயாவது பேசணும்னா ரொம்ப பயப்படுவாரு. நான் முதல்ல பேசிட்டு உங்களை இன்ட்ரோ கொடுக்குறேன். அப்ப இதுதான் சரியான டைம். ஹலோ, அட்லீஸ்ட் நீ எங்க போறேன்னாவது சொல்லு. வின்டர் மெலான்டி. இதோ வந்துட்டேன். வின்டர் மெலான்டியா? ஹென்லாங் பிளாசா. ப்ரோ, எனக்கு ஒரு பெரிய மீன் சிக்கிருக்கு. மூ குரூப்போட பிரசிடென்ட் இருக்கார்ல, அவருக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவ பேரு மூ ஷவுமன். அவ என்ன முழுசா நம்புறா. ரொம்ப வெகுலி. அவ என்ன டேட்டுக்கு கூப்பிட்டுருக்கா. இவ்வளவு மாரி முட்டாள நான் பார்த்ததே இல்ல. அவ எனக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்கா தெரியுமா? இன்னைக்கு நைட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் வந்துருங்க. 1912 நைட் பார். ட்ரீட் என்னோடது. ஓகே, பார்க்கலாம். ஹலோ. ஹலோ ஷாமன். இப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்? அவர் ஓவர் டைம் பண்ணிட்டு இருக்காரு. நான் தனியாவே மூவி பார்க்கணும். நீ என் கூட வரியா? டைம் இல்ல, நீ தனியாவே போ. இவனுக்கு என்ன ஆச்சு? கேட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவான். டூப்ளிகேட் இல்லைல்ல? எங்க இங்க கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். இந்த வாட்சை பார்த்தா காஸ்ட்லியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காஸ்ட்லியா தான்ப்பா இருக்கு. Cheers. Cheers. இது ஃபாரின் பிராண்ட் போல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல எங்க காட்டு பார்க்கலாம். இத சின்ன கடையில எல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒரிஜினல் தானா? இது ஒரிஜினல் தான். உங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். அவகிட்ட நிறைய காசு இருக்கு. நான் இதை வாங்க மாட்டேன்னு நினைச்சு இந்த வாட்ச் அவ்வளவு காஸ்ட்லிலாம் இல்லைன்னு சொன்னா. ஆனா இது எவ்வளவு காஸ்ட்லின்னு எனக்கு நல்லா தெரியும். சரியான முட்டாள். சரி, வந்த வரைக்கும் லாபம் தான். அவளுக்கு நிறைய பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்றேன். அப்புறம் நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பணக்காரங்களா ஆயிடலாம். எல்லாரும் என்ன சொல்றீங்க? எல்லாத்துக்கும் பில்ல நீ கட்டிடுவல. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு நீங்க ஆசை தீர குடிங்கடா.
யார் நீ? நல்லா பாரு, என்ன உனக்கு தெரியல? உன்னோட அப்பன்டா. இன்னைக்கு அவ ரொம்ப நல்லாவே நடிச்சா. என்னோட சாமால அவளோட நடிப்பு இன்னும் நல்லா இருக்கு. காஃபி? தேங்க்யூ. கொஞ்ச நாள்ல போர்டு மீட்டிங் இருக்கு. டீன் ஜாங் கூட ப்ராஜெக்டை ஓகே பண்ணணும். சரி, அவங்களோட ஷூட்டிங் முடிஞ்சதா? நான் அவளோட செக்ரட்டரி இல்ல. ஷூட்டிங் முடிஞ்சுதான்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, நான் ஃபாங் ஜி கிட்ட அதெல்லாம் ஒண்ணு வேணாம். போய் உன் வேலையை பாரு. இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒரிஜினல் தானா? ஆமா, ஒரிஜினல் தான். வேற என்ன? ஷியோமனோட பாய் ஃப்ரெண்டா? இப்ப நம்ம சேர்ந்தே பணக்காரங்களா ஆகலாம். கவலைப்படாத, நான் அவனை கவனிச்சிட்டேன். உன் கையை காட்டு. அவனை நல்லா அடிச்சிருக்க போல. இப்போ நீயும் உன் கைக்கு மருந்து போட்டுக்கோ. சரியாயிடும். ஷியோமனுக்கு என்னை கண்டா பயம். அதான் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. நீங்கள் கவலைப்படாதீங்க, அவளை நான் பார்த்துக்கிறேன். ம், சரி போ. என்ன ஷூட்டிங் முடிஞ்சதா? பிரசிடென்ட் மூ, என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு ஷூட் நல்லாவே நடக்கல. இன்னைக்கும் டைரக்டர் அவங்கள பிடிச்சி திட்டாரு. டிப்ரெஸ்டா இருக்காங்க. சரி, நாங்க வரேன். சரி. சுஜின், நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நீ கண்ணில் காட்டுற எமோஷன்ஸ் ஆடியன்ஸ்க்கு நல்லா தெரியணும். இது என்ன அவ்வளோ கஷ்டமா? நீ உன் க்ரஷை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க. உன் காதலை நீ கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி காட்டணும். உன் இதயம் வேகமா துடிக்குது. உன்னை சுத்தி மியூசிக் இருக்கு. உன்னால ஏன் சரியா எமோஷன்ஸ் காட்ட முடியல? உனக்கு தெரியுமா, உன்னால எல்லாரும் செட்ல டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்புறம் எவ்வளவு காசு வேஸ்ட் ஆயிருக்கு தெரியுமா? நான் தான் சொன்னல, நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தூங்க விடுங்கன்னு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, டெபிட் கலெக்ட் பண்ணணுமா? சரி, சொல்ல, என்ன ஹெல்ப் வேணும்? நீ இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என் கூட வா. நீ சும்மா வந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். பிரசிடென்ட் மூ, என்னை பார்த்தா உங்களுக்கு ரோபோட் மாதிரி தெரியுதா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு? நீங்க அழ சொன்னா நான் அழணும், சிரிக்க சொன்னா சிரிக்கணுமா? நமக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. நான் உனக்கு காதலிக்கிற ஆக்டிங் கத்து தருவேன். அப்புறம் சாரி நீ பிரசிடென்ட் மூ, உங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு முடியாது போல இருக்கு. மேடம் சு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க தான் கான்ட்ராக்டை ரினியூ பண்ண சொல்லி என் பின்னாடியே துரத்துனீங்க. ஆனோட பேரண்ட்ஸ்க்கு ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆச்சு. எமோஷ்னலி அவள் ரொம்பவே ட்ரெயின் ஆயிட்டா. மிஸ்டர் ஜாங்க் அவளை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு தெரியல. ஆனால் அவளுக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும். நீ என் கூட வந்தனா அவள் பயங்கர சந்தோஷப்படுவா. சரி, ஒருவேளை நீ வர விரும்பலன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். சரி, ஓகே, நான் வரேன். மூட் நல்லா இருக்கு போல இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீ சொன்னதை நான் செய்யறேன். நீ தான் என்ன வர சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ண. ஓகே ஃபாங் ப்ரோ, அவர்கிட்ட எல்லா சொல்யூஷனுமே இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே சிஸ்டர் சுவ மைண்ட மாத்திட்டாரு. சரியா, உங்களுக்கு எப்படியாவது இப்போ அவங்களோட மூடு சரியாயிடுச்சுல? நீங்க ஒன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா? அவரு சிஸ்டர் சுவ கேர் பண்றாரு. நீ என்ன சொல்ல வர? எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றாங்க. அப்படியே அவங்க ரியல் கப்பலா மாறினா நல்லா இருக்கும். உனக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்க? நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவளை சந்திக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? ஆமா, இதை தான் விரும்புறேன்.
இந்தா. மிஸ்டர் ஜாங். ஏய் நீயா? நீங்களுமா? உங்களை பார்த்ததுல சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நாங்க ஆன சந்திக்க வந்தோம். சரி வாங்க வாங்க உள்ள வாங்க. உள்ள போ. நீங்க உண்மையிலே ஃபேரி டீச்சரா? ஆமா, நான் ஃபேரி டீச்சர் தான். ஒருவேளை நம்ப முடியலன்னா என்ன தொட்டு பாரு. தாத்தா இவங்க ரியல் தான். இவ பேரண்ட்ஸ். இவ கூட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல, அதனால இவ ரொம்ப மிஸ் பண்றா. ஆன் குட்டி, இந்த ஃபேரி ட்ரெஸ் உனக்காக. இது நல்லா இருக்கா? வாவ், ஃபேரி ட்ரெஸ். சரி ஓகே, நீ சீக்கிரமா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா வெளியே விளையாடலாம். ஓகே ஓகே. வா, உனக்கு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன். வா கொடுங்க. வா 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 வா, சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். ரொம்ப பிரமாதம் மிஸ்டர் மூ. இந்த வாட்டி நல்லாவே ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஓவர் ஆக்டிங் பண்ணாத. நான் அவ கூட இருக்கும்போது அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. வெரி குட். சரி ஓகே, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன். இதுக்கு மேல என்னால இதெல்லாம் போடவே முடியாது. சரி ரெடியா? உட்காரு. 1 2 3. ஏய் பாத்து மெதுவா. வாவ். 3 2 1 கோ. ஹே. சூப்பரா போனே, வா. ஓகே, பாத்து பாத்து. ஹே. இப்போ நீங்க வாங்க. என்ன? சீக்கிரமா வாங்க. சரி ஓகே, நான் வரேன். 3 2 1 ஹூ. ஏய் பாத்து. Thank you. ஓடு 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 ஓடு. சுஜினக்கா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? சொல்லு. சுஜினக்கா, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க வா, நான் உன்னை பிடிச்சிட்டேன். தாத்தா கால் பண்ணிட்டாரு, வா போலாம். சுஜினக்கா, நான் இப்போ வீட்டுக்கு போகணும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்கிட்டயும் ஒரு சீக்ரெட் இருக்கு. சீக்கிரமா போ, அங்க போய் நில்லு. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். அது பொறுமையா. ஆனந்த், நீ டயர்டா இருப்ப. இந்தா கொஞ்சம் தண்ணி குடி. இந்தா. ஆன், என்னாச்சு? என்னாச்சு செல்லம்? ஆனந்த், ஆனந்த், நீ உன் அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றியா? அப்பா அம்மா பிரிஞ்சிட்டாங்க, என்ன பார்க்க வர மாட்டாங்க. ஆனந்த், நான் உனக்கு ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லவா?
நானும் உன்ன மாதிரி சின்ன வயசுல இருக்கும்போது என் அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க. ஆனா நான் கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை. இன்னமும் என் அப்பா என் மேல பாசம் வச்சிருக்காரு, என் அம்மாவும் என் மேல பாசம் வச்சிருக்காங்க. நானும் அவங்க மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன். இருந்தாலும் நான் வேற வீட்ல இருந்தேன். இருந்தாலும் எனக்கு நிறைய அன்பு கிடைச்சது. நிஜமாவா? ஆமா, உண்மைதான். நான் யாரு? உன்னோட ஃபேரி டீச்சர். போய் சொல்ல மாட்டேன். சுஜனக்கா உண்மையதான் சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு போட்டோ எடுத்து உன் அப்பா அம்மாக்கு நம்ம சென்ட் பண்ணலாம். என்ன? அவங்க ஹாப்பி ஆவாங்க. அதை பார்த்து நீயும் ஹாப்பி ஆவ. சரி வாங்க செல்ஃபி எடுப்போம். 3, 2, 1. தேங்க்யூ என் கூட வந்ததுக்கு. உன்னால ஆன் ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனா நான் அவகிட்ட போய் சொன்னேன். உங்க பேரண்ட்ஸ்க்கு டிவோர்ஸ் ஆகலையா? அந்த ஒரு விஷயத்தை தவிர மத்த எல்லாமே போய் தான். இன்னைக்கு நானும் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி நான் யார்கிட்டயும் சொன்னதில்லை. ஆக்சுவலி நான் சின்ன வயசுல இருந்து ஷூட்டர். எனக்கு கொஞ்சம் கூட சிரிப்பு வரல. ஓகே, ஆரம்பிக்கலாம். பிரசிடென்ட் மூ ப்ரப்போசல் கொடுத்து 3 மாசமாச்சு. உனக்கு இன்னமும் டெக்னிக்கலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கிடைக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கம்பெனியோட காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஹலோ சார். ஹலோ. ஹலோ டீன் ஜாங். ஹலோ, உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். உங்களை சந்திச்சதுல எனக்கு வாங்க. சந்தோஷம். உட்காருங்க. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு மீட்டிங் எதுக்காகனா நம்ம மிஸ்டர் ஜாங்கோட ஒர்க் பண்ண போறோம்னு அனௌன்ஸ் பண்றதுக்காக தான். என்னோட ப்ரொபோசலை மிஸ்டர் ஜாங் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு நன்றி. நான் எப்பவுமே கம்பெனிக்கு டெக்னிக்கல் அட்வைசராக விரும்பினதில்லை. ஏன் சொல்றேன்னா, இப்ப இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் ப்ராஃபிட்டை மட்டும்தான் விரும்புறாங்க. எல்லாரும் அதே எண்ணத்தோட மட்டும்தான் இருக்காங்க. யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பிரசிடென்ட் மூ என்கிட்ட ஒரு ப்ரப்போசல் எடுத்துட்டு வந்தாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் உண்மையிலேயே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். மிஸ்டர் ஜாங், நீங்க எப்பவும் எங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இவனுக்கு டேலண்ட்டை தெரிஞ்சுக்கிற பவர் இருக்கு. இவன் கூட வேலை செய்யறது சந்தோஷமான விஷயம். நாம இதை செலிப்ரேட் பண்ணலாம். கிரேட். சிஸ்டர் சு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதோ வந்துட்டேன். நானும் உன்னை ரொம்ப விரும்புறேன். நான் எவ்வளோ அடி எடுத்து வச்சாலும் உனக்கு இன்னும் நான் நெருக்கமாயிடுறேன். இதுக்கு மேலே என்னால் என் ஃபீலிங்ஸை மறைக்க முடியாது. இதான் வேணும். இதே மாதிரி பண்ணுங்க. ஏய், க்ளோஸ் ஷாட் எடுப்பா. ஓகே, கட். ஓகேவா? பிரமாதமா இருக்கு. சூப்பர். நான் சாப்பிட்டு பண்ணிட்டாங்கல. கலக்கிட்டீங்க. சுஜன், எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஆக்டிங் எல்லாருக்குமே பிடிக்கும். Thank you director sir. Thank you everyone. Thank you. சரி, ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். சிஸ்டர் சு உங்க எல்லாருக்கும் ட்ரீட் தர போறாங்க. உங்க உழைப்புக்கெல்லாம் ரொம்ப நன்றி. பிரசிடென்ட் மூ, நீங்க எப்படிங்க? சும்மா ஷூட்டிங் பார்க்கலான்னு வந்தேன். இவங்களால உன்னை நடிக்க வைக்க முடியுமா இல்லை தோத்துட்டாங்களான்னு. உங்க உதவிக்கு நன்றி. நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நீ என்னை குறைச்சி காட்டவும் நான் வாய்ப்பு தர மாட்டேன். மேபி நான் இப்போவும் நல்லா ஆக்ட் பண்ணாம போகலாம்.
ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நான் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா இருப்பேன். ஏய் பாத்து. நான் எவ்வளோ அடி எடுத்து வச்சாலும் நான் இன்னும் உனக்கு நெருக்கமாயிட்டே இருக்கேன். இதுக்கு மேலேயும் என்னால் என் ஃபீலிங்ஸை மறக்க முடியாது. அவளை பத்தி எப்போ யோசிச்சாலும் ஏன் என் ஹார்ட் பீட் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? நான் எவ்வளோ அடி எடுத்து வச்சாலும் நான் இன்னமும் உனக்கு நெருக்கமாயிடுறேன். இதுக்கு மேலே என்னோட ஃபீலிங்ஸை மறைக்க முடியாது. அவளை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் என்னோட ஹார்ட் பீட் ஏன் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? ஒருவேளை இப்படி இருக்குமோ? பேய் படம் பார்த்தாலும் 70 தானா? நிச்சயமா இல்ல. நான் அந்த பொண்ணோட காதல்ல விழுந்திருக்க முடியாது. நிச்சயமா இல்ல. நான் போய் எப்படி அவளை காதலிப்பேன்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் உன்னை தொட விரும்புறேன், ஆனா என் கை பின்னாடியே வந்துட்டு இருக்கு. இதுதான் காதல் போல இருக்கு. ஆனா ஏன் இந்த காதல்ல மட்டும் இவ்ளோ வலி இருக்கு? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சிஸ்டர், நான் உங்களை காதல் கண்ணோட்டத்தோட பார்த்துட்டு இருந்தேன். டோன்ட் வெரி, நல்லா பண்றீங்க. ஆமா, நீங்க எது செஞ்சாலும் அழகா இருக்கு. இல்ல ஆக்டிங்னு நமக்கு வரும்போது கண்டிப்பா ஒரு கோச் தேவை. அதனால ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல. அதுல 2 லைன் தானே ஆட் பண்ண போறாங்க. கடவுளே, வீடியோ போகுது, காப்பாத்துப்பா. மணி 5 ஆகுது. சரியா, ஓகே, போய் படுங்க. ஓகே. ஐயோ, எனக்கு என்னதான் ஆச்சு? நேத்தி ராத்திரி ஃபுல்லா ஒரு பொட்டு கூட தூங்கல. இல்ல, அவளை நான் காதலிக்கல. ஏய் கௌலிங், நாளைக்கு மீட்டிங்கோட ஃபைல்ஸை எனக்கு இப்பவே கொண்டு வந்து கொடு. பிரசிடென்ட் மூ, நீங்க நல்லா இருக்கீங்களா? வழக்கமா நீங்க 10 ல இருந்து 6 மணி வரைக்கும் தூங்குவீங்க. உங்க குரல் ரொம்ப விசித்திரமா இருக்கு. என் குரல் விசித்திரமா இருக்கா? என்ன விசித்திரமா இருக்கு? நான் எப்பயும் போல தான் பேசுறேன். உன்னை ஓவர் டைம் பண்ண சொன்னா நீ இப்படி தான் பேசிட்டு இருப்பியா? அநேகமா நீங்க மிஸ்ஸு பத்தி யோசிக்கிறீங்க. நான் எதுக்காக அவளை பத்தி யோசிக்கணும்? நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. உனக்கு salary கட்டு. நீங்க விசித்திரமா பேசிட்டு இருக்கீங்க. நான் விசித்திரமா பேசுறேனா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இல்ல இல்ல இல்ல. இது 1.5 இருந்து 2 lakh tons வரைக்கும் போகும். நம்ம ப்ராஃபிட் 100 இருந்து 130 மில்லியன் யுவானா இருக்கலாம். பாஸ், ஐயோ இல்ல. பிரசிடென்ட், நம்மளால $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கைவிட முடியாது. நம்ம பிளான் படி செய்யலாம். இந்த கஷ்டம், இந்த துக்கம், உன்னை தொடணுங்கிற ஆசை அப்படியே நான் எனக்குள்ள வர வச்சிருவேன். இதுதான் இந்த புனிதமான காதலின் உணர்வா? ஆனா எதுக்கு
ஏன் இப்படி இந்த காதல்ல மட்டும் இவ்ளோ வலி? உங்க முகம் எப்படி சவுந்திருக்கு? அட, உங்க ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. இந்த டிவைஸ் சுத்த வேஸ்ட். உடஞ்சிருச்சா? இது உடையவெல்லாம் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்க தான் இது அப்நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு யாரையாவது அடிக்கணும் போல இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இப்ப கிளம்புறேன். நான் அப்நார்மலா? இவன் வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருப்பான். நான் த கிரேட் மூ ஷோலன். நான் யாரையும் மதிக்க மாட்டேன், நிச்சயமா மாட்டேன். நம்ம போட்ட கான்ட்ராக்ட்ல தெளிவா எழுதியிருக்க, இந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாதுன்னு. நான் உங்களுக்கு அனுப்பின டயலாக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப டச்சிங்கா இருந்ததுல பிரசிடென்ட் மூ. அந்த டயலாக்ஸ்ல உங்களுக்கு காதல் ஃபீல் வந்துதா? இந்த டயலாக்ஸை நாளைக்கு ஷூட்டிங்க்கு நான் ரொம்ப நேரமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சீக்கிரமா உங்க கேவலமான வாயால ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமும் எனக்கு எந்த ஃபீலும் சுத்தமா வரல. இது என் மனசை தொடல. அவ்வளோ மோசமா இருக்கா? உனக்கு ஃபீலிங்ஸ் வர வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஒருவேளை உனக்கு சந்தோஷம் இல்லனா உன் கோவத்தை நீ என் மேல காட்டலாம். ஆனா என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை ரொம்பவே விரும்புறேன். இவ்ளோ பெரிய வார்த்தையே எப்படி இவ்வளவு ஈஸியா சொல்ல முடியுது? என்னால எப்பவும் என் ஃபீலிங்ஸை மறைக்க முடியல. என்னோட கண்ணுல அது தெரியுது, என் உதட்டிலயும் அது தெரியுது. இதுக்கு மேலயும் என் ஃபீலிங்ஸ் என்னால மறைக்க முடியல. நான் உன்கிட்ட அன்பா பேசணும்னு நினைக்கிறேன். நான் பேசுறத நீ கேட்கணும்னு நினைக்கிறியா? இவ என்ன ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறா. அதுக்கு வாய்ப்பே இல்ல. சோஜின், நான் உனக்கு வார்னிங் கொடுக்கறேன். நீ எல்லையை மீறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி லைஃப் என்ன ஒரு ஆழமான பள்ளத்துல தள்ளி விட்டுருச்சு. அப்பதான் நான் உணர்ந்தேன், நான் தோல்வியை ஏத்துக்கவே கூடாதுன்னு. ஏன்னா வாழ்க்கை நமக்கு அடிக்கடி வாய்ப்பு கொடுக்காது. பிரசிடென்ட் மூவ். நீ உன் இடத்துக்கு போய் வேலையை பாரு. இன்னைக்கு நாள் சரியில்லையா? உங்க மாம் நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஒரு பார்ட்டியை ஹோஸ்ட் பண்ண போறாங்க. மிஸ் சூவையும் கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை மிஸ்ஸும் இங்க வரலனா ஆன்ட்டிக்கு சந்தேகம் வந்துடும். நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். இப்போ நீ கொஞ்ச நேரத்துக்கு சூஜுங்கிற பேரை கூட என்கிட்ட சொல்லாத. நான் அவளை சந்திக்க விரும்பல. அப்புறம் அவளை பத்தி உன்கிட்ட எதையும் கேட்க விரும்பல. புரிஞ்சுது? அட, பிரசிடென்ட் மூவ், என்னாச்சு? ஹாலுசினேஷன். கொஞ்ச நாளா எனக்கு ஹாலுசினேஷனா இருக்கு. நீ இப்பதான் வரியா? நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தானே வீட்டுக்கு வர சொன்ன. நான் உன்னை எப்போ வீட்டுக்கு வர சொன்னேன்? நீ கூப்பிடாம நான் எப்படி வர முடியும்? ஓ, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? இங்க நின்னுட்டு என்ன பண்றீங்க? உள்ள வாங்க. உள்ள வா. வாங்க, என்ன யோசிக்கிறீங்க? வா ஜின், உள்ள வா. ஏய், என்ன நடந்துட்டு இருக்க? அவங்க என்ன வீசாட்ல ஆட் பண்ணி உங்க வீட்டுக்கு என்ன லஞ்சுக்கு வர சொன்னாங்க. அதனால தான் நான் இங்க வந்தேன். எனக்கு பதில் சொல்லுங்க பிரசிடென்ட் மூ. என் மெசேஜ்க்கு ரிப்ளை கொடுக்க மாட்டீங்க? நடக்கும்போது கூட போன் பார்த்துட்டே தான் இருப்பீங்களா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா? எப்ப பார்த்தாலும் வேலை தானா? உன்னையும் ஜின்னையும் கூட்டிட்டு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 2 பேரும் கொஞ்ச நேரம் வேலையை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம்ல. நான் சொல்லி என்னைக்கு என் பேச்சு கேட்டிருக்க? ஜின், ஏன் நின்னுட்டே இருக்க? வந்து உட்காரு, நான் போய் உனக்கு டீ எடுத்துட்டு வரேன். அம்மா உன்னை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். பரவாயில்ல, அன்னைக்கு நீ செட்ல எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஒரு சின்ன லஞ்ச் தானே, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். உனக்கு என்ன தோணுது அவங்க உன்னை வெறும் லஞ்சுக்கு மட்டும் இன்வைட் பண்ணாங்கண்ணா? நான் ஆக்டிங் கிளாஸ்க்கு போகணும். குட் பை. மறந்துரு.
உன்னை இன்னைக்கு லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்கன்னா உனக்கு இன்னைக்கு எந்த ஸ்கெடியூலும் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு அர்த்தம். நீ கிளம்புனா தேவையில்லாம சந்தேகம் வந்துடும். அப்படின்னா கான்ட்ராக்ட் பிரேக் ஆயிடும். நீ சொல்றது சரிதான். ஒரு வேலை பண்ணலாம். நம்ம இன்னைக்கு ஃபுல் டே எங்க அம்மா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உன்னோட இந்த வேலைக்கு நான் வேணா எக்ஸ்ட்ரா போனஸ் உனக்கு தரேன். முடியாது, இது பெரிய ரிஸ்க். டபுள் போனஸ் தரேன். 3 மடங்கு. அப்புறம் இதெல்லாம் நான் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்கு. அப்புறம் மத்தத பத்தி நீ யோசிக்காத. ஓகே. அப்ப டீல் கன்ஃபார்ம். ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கு. நான் 3 சொன்னதை ஸ்மைல் பண்ணுங்க. 1 2 3 ஸ்மைல். சூப்பரா இருக்கு. இன்னொரு போஸ் கொடுங்க. நல்லா அழகா இருக்கணும். சரியா? ஒழுங்கா நில்ல. ஜென், நீ ஒரு சூப்பர் ஸ்டார். இரு, நான் எப்படின்னு சொல்லி தரேன். கை எப்படி வச்சு உன் தலைய இப்படி சாச்சுக்கணும். புரிஞ்சுது உனக்கு? போ சீக்கிரம் சீக்கிரம். ஷோல்டர்ல கை வைக்கணும். நான் சொன்ன மாதிரியே வச்சிருக்கேன். ஷூலன், உன்னோட கையிடா. கை எடுத்து அவ இடுப்புல வெய்யி. சீக்கிரமா வைடா. 1 2 3 இங்க பாரு. ஸ்மைல். அடடா, ரொம்ப அழகாவே இருக்கு. இன்னொரு போட்டோ எடுத்துக்கலாம். கம் ஆன், இன்னொரு போஸ். இப்ப 2 பேரும் டைட்டானிக் மாதிரி போஸ் கொடுங்க. அடே, பொண்ணு தாண்டா முன்னாடி இருக்கணும். ஒரு போட்டோக்கே இப்படி பயப்படுற? சரியானவன். நீங்க கப்பல் முன்னாடி கடலை பார்த்து நிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே 2 பேரும் அன்பா பாத்துக்கோங்க. காதலோட ஒருத்தர் கண்ணோட ஒருத்தரை பாத்துக்கோங்க. கமான் சீக்கிரம். 1 2 3 சீக்கிரம்டா. உங்க கண்ணுல காதல் தெரியணும். கமான். இந்த கையை அப்படியே என் கண்ணத்துல வைமா. இப்பதான் பார்க்க அழகா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. லாஸ்டா ஒரு போஸ். இந்த போஸோட பேரு ரோமியோ அண்ட் ஜூலியட். 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி சாயணும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இந்த போஸ்ல என் கப்பல் ரொம்ப அழகா தெரிவாங்க. டேய், எங்கடா உன் கையே? அதே மாதிரிதான். அப்படி நில்லுங்க. ஒருத்தர் பாத்துக்கோங்க. அன்பா அன்பா. 1 2 3. வாவ். இன்னொரு போட்டோ எடுத்துக்கிறேன். வாவ், கார்ஜியஸ். இன்னொரு போட்டோ எடுத்துக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. பிரமாதம். வாவ். முடிஞ்சது. இதுல சில ஃபில்டர்ஸ் ஆட் பண்றேன். அப்பதான் இந்த போட்டோஸ் இன்னும் நல்லா இருக்கும். இங்க பாரு, நீ என்ன எவ்வளவு வெறுக்கிறன்றத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ எனக்கு கோஆபரேட் பண்ணுவேன்னு சொன்ன. இது வரைக்கும் நீ பண்ணவே இல்லை. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீயும் ப்ரொஃபஷனலா பிஹேவ் பண்ணலாம். என்ன? எனக்கு என்ன இன்னைக்கு இவ்வளவு இருக்குது? கையவ தொடக்கிறேன். இங்க பாரு. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க 2 பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வந்து உட்காருங்க. இதோ வரமா. இங்க பாருங்களேன். எல்லா போட்டோஸும் ரொம்ப அழகா இருக்கு. ஜென், இவன் எப்பயுமே வேலையில பிஸியா தான் இருப்பான். உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுக்காக அவனை நீ ப்ளேம் பண்ண கூடாது. அப்படிலாம் எதுவும் இல்லை ஆண்டி. நாங்க எல்லாத்தையும் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு கெரியர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு. கரியர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. மொபைல் ஃபோன்ல சாட் அண்ட் வீடியோ கால் பண்ணிட்டே தான் இருப்போம். நீங்க நார்மலா எதை பத்தி பேசுவீங்க? அது ஆண்டி, நாங்க வேலையை தவிர மத்த எல்லாமே பேசுவோம். பொதுவா எல்லாரும் இவரு கோவப்படுவார்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இவர் கூட இது வரைக்கும் பேசினதை வச்சு பார்த்தா இவரு ரொம்பவே வித்தியாசமானவர். அப்புறம் நான் ஒர்க்ல இருக்கும்போது இவர் எனக்கு நிறைய வீடியோ கால்ஸ் பண்ணுவாரு. போன் வைக்கவே மாட்டாரு. அப்புறம் நான் சாப்பிடும் போது என்னோட போட்டோஸ் அனுப்பணும்னு இவரு சொல்லுவாரு. எப்பயாவது நான் ரிப்ளை பண்ண லேட் பண்ணிட்டேனா அப்ப இவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? கியூட் பப்பியாய் ஸ்டிக்கர்ஸ் அனுப்புவாரு. அவன் அப்படியே பண்றான். நான் கொஞ்சம் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வா.
இந்த ரேஸ்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஜின் கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிடு. சாப்பிடுறேன். ஜின் உனக்கு இது பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்ல? ஆமா, ஓபன் பண்ணு. ஆனா ஷியூலனுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கு முன்னாடி தான் பிடிக்காது, ஆனா இப்ப அவருக்கு பிடிக்கும். ஷியூலன், நான் கேள்விப்பட்டேன் இந்த பழம் இவளால தான் உனக்கு பிடிக்குமாமே. இந்த ஃப்ரூட் இவளால இதுக்கு முன்னாடி பிடிக்காது, ஆனா இப்போ ரொம்ப பிடிக்கும். நல்ல வேளை உனக்கு எதுவும் கோவம் வரல. உங்க 2 பேரோட லவ் ஸ்டோரி ஒரு போட்டோ எடுத்து அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். கம் ஆன். டேய் சாப்பிடு. சீக்கிரமா போஸ் குடுறா. சீக்கிரம்டா. 1 3 சாப்பிடு. இதுதான் காதலோட சக்தி. உனக்கு இது பிடிக்கும் நினைச்சேன். இவரு ரொம்ப பிடிவாதக்காரர். இந்த விஷயம்தான் எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே. ஓகே ஓகே, நல்ல விஷயம்தான். ஷியூலன், என்னடா பாத்துட்டே இருக்க? அவள அந்த ட்ரிங்க் எடுத்து குடிக்க சொல்லு. சரிங்க. ஜின், கடந்த 3 வருஷமா நீ இவனோட தான் இருக்க. நீங்க 2 பேருமே ப்ரொபோஸ் பண்ணிருக்கீங்க. இந்நேரத்துக்கு ஒருத்தர் 2 பேரும் புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். சந்தோஷமா இருக்கு. ஒரு நிமிஷம் இங்க பாரு ஜின், இந்த போட்டோஸ் எல்லாமே இவனோட சின்ன வயசு மெமரிஸ் தான். நாம எல்லாரும் இதை சேர்ந்து பார்ப்போம். பார்க்கலாமா? இந்த போட்டோ மிஸ்டர் மூ EXP குரூப்ல இருக்கும்போது எடுத்த போட்டோன்னு மிஸ்டர் மூ தான் எனக்கு சொன்னாரு. கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் 2 வருஷம் கம்பெனில கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்ன்றதுக்காக பிளாக் ட்ரெஸ் மட்டும் தான் இவரு போடுவாராம். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. ஆமாமா, நீ சொல்றது ரொம்ப ரைட். இரு நான் காட்டுறேன். அட இது இந்த போட்டோ எப்போ எடுத்தது தெரியலையே. இந்த போட்டோ கண்ட்ரி ஈயோட நிக்கல் மைன்ல எடுத்தது. அப்புறம் மிஸ்டர் மூ இந்த டீல லாஸ்ட் இயர் தான் க்ளோஸ் பண்ணாரு. அந்த ட்ரிப் அப்போ வால்கனோ எரப்ஷனும் நடந்ததுல. EXP டிசாஸ்டர் ரிலீஃப் கூட வர்க் பண்ணும்போது நிறைய பேர் அங்க இருந்து காப்பாத்துனாங்க. ஆமா, கரெக்டா சொல்ற. நல்லதா போச்சு. ஃபாங்ஜி இவரோட பர்சனல் இன்டர்வியூ டீடைல்ஸ் எடுத்து கொடுத்தாரு. இல்லைன்னா சொதப்பி இருப்பேன். இந்த விஷயத்துல வெளியே இருக்கவங்க கூட கரெக்டா சொல்லிடுவாங்க. ஆனா இந்த போட்டோ ஆல்பம் பார்க்கும்போது இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஆனா அது என்னன்னு எனக்கு புரியறது இல்ல. ஒருவேளை இதை பத்தி உன்கிட்ட சொல்லிருக்கலாம். ஏன்னா இது அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இத பாரு. இத பத்தி என்ன நினைக்கிற? மா, இதெல்லாம் ரொம்ப பழைய போட்டோஸ். நம்ம செஞ்சு அங்க போனப்ப எடுத்தது. சோஜனுக்கு ஜியாலஜி பத்தி பெருசா தெரியாதுமா. என்ன சொல்லுவா? இவ இத பத்திலாம் மறந்துருப்பா. என்ன சொல்ற? ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் என்ன, நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ். உங்களோட ஹாபிஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கவே இல்லையா? என்னம்மா சொல்றீங்க நீங்க? எனக்கு நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோன்னு தோணுது. அது என்னன்னாமா, சோஜன் ஒரு சில வாட்டி அவ நடந்த விஷயங்களை மறந்துருவாமா. அவ பிஸில. இது எப்படி நான் மறப்பேன்? இது கேக்கோ தாய் சஸ்மிக் ஃபால்ட்டோட ஜோனு. 1931ல அங்க 8 மிகப்பெரிய எர்த்குவேக் வந்துச்சு. மழை கம்மியா இருக்கிறதுனால அங்க மக்கள் நிறைய பேர் வசிக்க மாட்டாங்க. அதனால 150 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபால் ஜோன் பிரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜியோலாஜிக்கல் ஸ்டடீஸ்க்கு ஹை லெவல் ரிசர்ச் ஸ்பாட் அது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கேயுமே நடந்தது இல்ல. அது இந்த டீடைல்ஸ் எல்லாம் மூவே எனக்கு சொன்னாரு. அட, அவனா சொன்னா? இவளுக்கு என்ன விட அதிகமா தெரிஞ்சு. இவன் நிஜமாவே உங்ககிட்ட சொன்னானா? பரவாயில்லையே, உன்னோட மெமரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓ மை குட்னஸ். தப்பிச்சு. மா, இவளுக்கு எந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருக்கு.